அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் குறிப்பறிவுறுத்தல் குறள் எண் 1673. மணியில் திகழ் தரு நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வது ஒன்று உண்டு. கோர்க்கப்பட்ட மணிகளுக்கு உள்ளே உள்ள நூல் வெளியே தெரியாது உள்ளே இருக்கும். அதுபோல் இப்பெண் அணிந்துள்ள நகையிலும் ஒரு குறிப்பு எனக்கு உள்ளது. There is a subtle message to me from the jewels worn by my lover, like the unseen thread present inside the string of beads. என் துடிப்பா, கண்ணுக்கு தெரியாத மணிமாலைக்குள் இருக்கும் நூல் போன்று தலைவியின் அழகிய நகைக்குள்ளும் ஒரு செய்தி எனக்குண்டு. கண்ணுக்கு தெரியாத மணிமாலைக்குள் இருக்கும் நூல் போன்று தலைவியின் அழகிய நகைக்குள்ளும் ஒரு செய்தி எனக்குண்டு. இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை, மணிகளை கோர்த்த மாலை இருக்கிறதே, அது அகத்தில் உள்ள நூலை புறத்தே புலப்படுத்துகிறது. தெரிந்தும் தெரியாமலும் திகழும் அது. அதுபோல் அழகின் மொத்தமாய் கோர்க்கப்பட்ட இந்த கோதையின் பெண்மையிலும் அறிந்தும் அறியாத ஒரு குறிப்பு எனக்கு உண்டு அப்படின்னு தலைவன் சொல்றதாக கவிப்பேரரசு சொல்றார். இந்த மாலை கோர்த்து நீங்க போடுற முத்துக்கள் அல்லது வெவ்வேறு மணிகள் கோர்த்த மாலையை போட்டிருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப நிறைய மாலைகள் வந்துருச்சு. கருங்காலி மாலைன்னு ஒன்று வந்துருச்சு, முத்து மாலைன்னு ஒன்று வந்துருச்சு, பவள மாலைன்னு வந்துருச்சு, நவரத்ன மாலைன்னு வந்துருச்சு. இந்த மாதிரி பல்வேறு மாலைகள்லாம் வந்துருச்சு. அந்த மணிகளை எல்லாம் இணைக்கிறதுக்கு ஒரு நூல் அதுக்குள்ள போய் சுத்தி வரும். அதெல்லாம் சேர்ந்துதான் அந்த மணிகள் இணைக்கப்பட்டிருக்கும். அப்படி மாலையாக கோர்க்கப்பட்ட அந்த மணிகளுக்குள் இருக்கக்கூடிய அந்த நூல் என்பது பார்ப்போர் கண்ணுக்கு மிக எளிதாக தெரியாது. ரெண்டுக்கு நடுவில் இடைவெளியே இருக்காது. ரெண்டும் ஒன்று கூட ஒட்டிட்டு இருக்கும், நடுவில் நூல் உள்ள போயிருக்கும். அப்படி இடைவெளியே இல்லாமல் அந்த மணிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நூலும், ஒருவேளை அந்த மணி டிரான்ஸ்பரண்ட் என்ற ஒளிபுகும் தன்மையுடன் இல்லாமல் ஒப்பேக் அல்லது டிரான்ஸ்லூசன்ட் என்ற ஒளி தடுக்கும் அல்லது ஒளிபுகா தன்மையுடன் இருந்தால் அந்த நூல் கொஞ்சம் கூட வெளியில் தெரியாது அல்லது முற்றிலுமாக நன்றாக தெரியாது. அப்படி தெரிந்தும் தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த மலர் மாலை, அந்த மணி மாலை, அந்த மணி மாலையில் இருக்கக்கூடிய அந்த நூல் எப்படி உள்ளுக்குள்ள இருந்து அந்த மணிகளை எல்லாம் கோர்த்து ஒன்றுபடுத்தி வச்சிருக்குதோ, அந்த மாதிரி என்னுடைய தலைவி தெரிவிக்காத குறிப்புகள் அவளுடைய புன்னகையிலும் பொன்னகையிலும் இருக்குது அப்படின்னு தலைவன் சொல்றார். தலைவன் திரும்பி வந்தோடனே தலைவி இருக்கா பாக்குறாரு. கழுத்துல ஒரே ஒரு தாளிச்சாரடு மட்டும் இருக்குது. மஞ்சள் பூசி குளிச்சிருக்கா. முகத்தில் பிரிவையும் மீறி மகிழ்ச்சி கலந்த ஒரு புன்னகை பூத்திருக்கு. அந்த தாளிச்சரடை அடிக்கடி இப்படி பண்ணிட்டே இருக்கிறான். தலைவன் பார்க்கறான். இந்த தாளிச்சரடை ஏன் இப்படி பண்றா அப்படின்னு யோசிக்கிறான். ஓ, நான் தாலி கட்டிய கணவன் இவளை விட்டு பிரிந்து போய் விட்டேன். இவளை என்றும் உடனிருந்து காப்பாற்றும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் ஒரு கடமையை நான் தவறிவிட்டேன் அப்படின்னு அந்த தலைவன் யோசிக்கிறான். அந்த குறிப்பை தலைவனுக்கு சொல்றான். அப்படிதான் போய் தொலைஞ்சிட்ட, திருப்பி வந்திருக்கிற, கொஞ்சம் எங்கூட மகிழ்ச்சியாயிரு அப்படிங்கிற ஒரு குறிப்பும் அதுக்குள்ள இருக்கிறதாக தலைவன் உணர்ந்து கொள்வதாக வள்ளுவர் சொல்றார். இதற்கு ஒரு பாடல். சொர்க்கமும் நரகமும் நம் வசமே, நான் சொல்வதை உன் மனம் கேட்கட்டுமே, சத்தியம் தர்மங்கள் நிலை கட்டுமே, இது தாய்மையின் கூறலாய் ஒளி கட்டுமே, கலைமகள் கை பொருளே உன்னை கவனிக்க இல்லையோ, விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்டவும் விரல் இல்லையோ, கலைமகள் கை பொருளே என்று பி. சுசீலாவுடைய அற்புதமான பாடல். கண்ணதாசனுடைய வரிகள், MSV இசையில், வசந்த மாளிகை என்ற படத்தில். அழகான வீணை மனைவி வீட்டில் இருக்கா. அதை மீட்டாமல் கணவன் வெளிநாடு கிளம்பி போயிட்டான். திரும்பி வர்றான். அதை குறிப்பால் மனைவி சொல்றா, இங்கு ஒரு வீணை, அழகிய வீணை நாதத்துக்காக ஏங்கி காத்து கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பால் மனைவி உணர்த்துகிறாள் என்பதைத்தான் இந்த பாடலும் சொல்லுது, இந்த குறளும் சொல்லுது. மணியில் திகழ்தரு நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வதொன்று உண்டு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம்,
ரிஷி நித்ராலய வெளியிடும் சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.